ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் பூர்வா அதில் இருக்கக்கூடிய நவீன் கத்ய சைனிகா 2 அதில் 3rd லெசனான நம்பரோம் வாலி திஜோரி. அதாவது நம்பரோம் வாலி திஜோரி அப்படின்றது என்னென்னா, பழங்காலத்தில் ஒரு பீரோ மாதிரி தான் அது. ரொம்ப ராஜாக்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நம்பரோம் வாலி அப்படின்னா நம்பரை கொண்டு திறக்கப்படக்கூடிய ஒரு ஒரு லாக்கர். அதான் வந்து நம்பரோं वाली तिजोरी. இப்போ இதனுடைய सारांश பார்க்கலாம். पठित पुस्तक के आधार पर नंबरों वाली तिजोरी पाठ का सारांश लिखिए. நீங்கள் படித்த இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் நம்பரோं वाली तिजोरीனுடைய சாராம்சை எழுதுங்க. அதாவது நீங்களாக வந்து ஓனாக கதையாக எழுதிடாதீங்க. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை கொண்டு சாராம்சம் எழுதுங்க அப்படின்றாங்க. நம்பரோं वाली तिजोरी एक हास्य कथा है. நம்பரோं वाली तिजोरी அப்படின்றது ஒரு நகைச்சுவை கதையாகும். ஜோ ராஜா ரயீஸோं से संबंधित है. இது வந்து ராஜா பிரபுக்கள் அவங்கள சம்பந்தமான கதை. लेखक कुंवर सुरेश सिंह स्वयं कालकंकर राज परिवार के हैं. லேக்கக் இதை எழுதின குன்வர் சுரேஷ் அவர்கள் வந்து அவரே வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். காலகங்கர் அப்படின்ற அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜ் பரிவார் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சாகித்யமே ருச்சி ரக்தே ஹை. அவர் இலக்கியத்தில் ஆர்வமுடையவர். அப்னே பால் சாகித்ய பர் பி களம் சலாயி ஹை. அவர் சிறு வயதிலிருந்தே வந்து கதை எழுதக்கூடியவர், இலக்கியத்தில் நாட்டமுடையவர். லேக்கக் கே கர் கே பாகர் ஏக் திஜோரி படி ஹை. எழுத்தாளனுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு திஜோரி அதுதான் அந்த லாக்கர் வந்து இருந்தது, ஒரு பெட்டி. ஜோ தேக்னே மே அச்சி और बहुमूल्य लगती है. அதை பார்த்தா வந்து ரொம்ப நல்ல அழகாக இருந்தது, ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. इसमें संदेह नहीं है कि बहुमूल्य वस्तुओं से घर की शोभा बढ़ती है और आदमी की शान से भी वृद्धि होती है. इसमें संदेह नहीं है. இதில் வந்து சந்தேகமே இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு திங் தான், ஒரு பொருள் தான். அதை வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டுக்கே வந்து ஷோபா படுத்திகை, வீட்டுக்கே வந்து ஒரு அழகு சேர்க்கக்கூடியது, மற்றும் வந்து அந்த மனிதருக்கே வந்து ஷான் அப்படின்னா பெருமை சேர்க்கக்கூடியது. லேக்கின் லேக்கக் உசே கியோ அந்தர் நஹி ரக்னா சாஹ்தே. ஆனால் வந்து லேக்கக் ஏன் வந்து அதை வீட்டுக்குள்ளே வைக்க விரும்பலை, நஹி சாஹ்தே. இசி ரகசிய கோ கோல் ரஹி ஹை யஹ் கஹானி. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கஹானி. இப்போது கதை ஆரம்பிக்குது. सामान्य रूप से यही सोचा जाता है कि राजा रईसों को नौकर नमकहराम होते हैं और उन्हीं की वजह से रियासतें उजड़ गई हैं. பொதுவாக எல்லாரும் வந்து ஜென்ரலாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுதான் யஹி சோச்சா ஜாத்தாக, இதைத்தான் வந்து நினைப்பாங்க. ராஜா ரயீசோங்கே நௌக்கர், ராஜாக்கள் பிரபுக்கள் அவங்களுடைய நன்றி உணர்வற்ற நம்கஹ்ராம் அப்படின்னா நன்றியற்ற ஒரு வேலைக்காரர்களால் தான் வந்து வேலைக்காரர்கள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து சரியில்லாத காரணத்தினால்தான் வந்து அந்த ரியாசத்தே அப்படின்னா அந்த அரண்மனையினுடைய புகழே வந்து கெட்டு போயிடுது, அதுவே வந்து அழிந்துருது அப்படின்னு நினைக்கிறாங்க. யஹ் உன் லோகோங் கி தாரணா ஹோத்தி ஹை. அது வந்து அந்த மக்களினுடைய எண்ணம். ஜின்ஹே ராஜ் பரிவாரோं के जीवन का अनुभव नहीं है. அவங்களுக்கு வந்து ராஜ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்ற அந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை வந்து அனுபவம் வந்து கிடையாது. सरकारी बाबू से रियासती कर्मचारी की तुलना हो ही नहीं सकती. சர்க்காரி பாபு அப்படின்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்களோட வந்து அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோட ஒப்பிடக்கூடாது. துல்னா அப்படின்னா கம்பேர் பண்ணக்கூடாது. சர்க்காரி பாபு பன் டன்கர் 10 பஜே தஃப்தர் பவுன்ஸ்தா ஹை. சர்க்காரி பாபு அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து 10 மணி ஆனதும் அவங்க வேலைக்கு வராங்க. और पंखे के नीचे कुर्सी पर बैठकर आराम से काम करता है. அவங்க வந்து விசிறி அப்படின்றது ஃபேன் தான் மீன் பண்ணுறாங்க. ஃபேனுக்கு கீழே உட்காந்துட்டு ஒரு நாட்காலியில் உட்காந்து அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஜாலியாக அவங்களுடைய வேலையை பண்ணுறாங்க ரொம்ப ரிலாக்ஸாக.
शाम को 5 बजे के बाद उसे पूछने वाला कोई नहीं होता. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா அவங்கள கேட்குறவங்க யாரும் இல்லை, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. வஹ் கஹி பி ஜாக்கர் மௌஜ் கர் சக்தா ஹை, அவங்க எங்கே வேணாலும் போகலாம். लेकिन राजा रईसों के यहाँ 24 घंटे की नौकरी होती है. ஆனால் ராஜாக்கள் பிரபுக்கள் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நௌக்கரி, அவங்களுக்கு வந்து 24 மணி நேரமும், 24 அப்படின்னா 24 மணி நேரமும் வேலை இருக்கும். கிசி பி சமய புலாவா ஆ சக்தாக, எப்போ வேணாலும் அவங்க கூப்பிடுவாங்க. ஃபௌரன் ஹாசிர் ஹோனா படுத்தாகை, அப்போ உடனடியாக ஃபௌரன் ஹாசிர் அப்படின்னா உடனடியாக அவங்க முன்னாடி போய் நிற்கணும் அவங்க கூப்பிட்ற டைமில். யஹி நஹி வஹா உஸ் சமய ஜிஸ் விஷயமே சர்ச்சா சல் ரஹி ஹோத்தி ஹை உஸ்மே பாக் லேனா படுத்தாகை. அது மட்டும் இல்லை, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சமயத்தில் வேணாலும் சில விவாதங்கள் நடக்கும், அந்த சமயத்தில் அவங்க ஓடி போய் அங்கே நிற்கணும். வஹா கோயி பி அப்னா விசார் நஹி ரக் சக்தாகை, அங்கே அவங்க தங்களுடைய அந்த பணியாளர்கள் தங்களுடைய அவங்களோட என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து அந்த தாட்டை வந்து அவங்களுடைய எண்ணத்தை வைக்க முடியாது. ராஜா சாஹப் கா முஹ் தேக்குக்கர் உன்கி மன்ஷா கே அனுகூல் போல்னா படுத்தாகை. ராஜா சாஹப் அந்த அரசர்கள் அந்த ராஜாக்களினுடைய மூஞ்சியை பார்த்து முகத்தை பார்த்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து நாம் அனுகூல் போல்னா அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து பேச முடியும், நம்மளுடைய வாதத்தை கூட வைக்க முடியும். चाचा जी की सिफारिश पर लेखक को एक राज परिवार में नौकरी मिल गई. சித்தப்பாவினுடைய சிபாரிசின் காரணமாக எழுத்தாளருக்கு ஒரு ராஜ குடும்பத்தில் வேலை கிடைக்கிறது. कुछ ही दिनों में वे राजा साहब के प्रिय बन गए. கொஞ்ச நாள்லேயே அவர் ராஜாவினுடைய பிடித்தமான ஒரு மனிதராக ஆகிவிட்டார். ராஜா கே கமரே கே பாஹர் ஏக் खूबसूरत तिजोरी बेकार पड़ी हुई थी. ராஜாவினுடைய அந்த ரூமுக்கு வெளியில் வந்து ஒரு அழகான ரொம்ப அழகான ஒரு திஜோரி, அந்த லாக்கர் அப்படின்ற அந்த பியூரோ மாதிரி இருக்கிறது வந்து வெளியே வீணாக கிடக்கு, வேஸ்ட்டாக இருக்குது. வஹ் நம்பரும் வாலி திஜோரி தீ, அதுதான் வந்து என்னால் நம்பரால் தான் வந்து அதை திறக்க முடியும். दरअसल उसका नंबर किसी को मालूम न होने के कारण उसे बाहर रखा गया था. दरअसल அப்படின்னா உண்மையாகவே வந்து அதனுடைய என்ன நம்பரை வச்சு திறக்கணும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது, அந்த காரணத்தினால தான் வந்து அது வெளியே வைக்கப்பட்டிருக்கு. திஜோரி கி பனாவட் லேக்கோ அச்சி லகி, அந்த இது வந்து அவருக்கு அந்த திஜோரி வந்து லேக்கக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. வே ராஜா சே மாங் பைட்டே, அவர் ராஜாட்ட வந்து கேட்குறாரு. ராஜா பி தேனேக்கோ தயார் ஹோ கயே, ராஜாவும் வந்து அது கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காரு. ராஜா அபி நாபாலிக் தே, ராஜா வந்து இன்னும் வந்து 18 இயர்ஸ், அதாவது மேஜர் வந்து ஆகலை, இன்னும் மைனராக தான் இருக்காரு. इसलिए अदालतें ने कोर्ट ऑफ वार्डर्स के तहत एक मैनेजर को नियुक्त किया था. அதனால் கோர்ட்டுடைய ஆர்டர் படி ஒரு மேனேஜர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். हाथी की शक्ल के मैनेजर राजा साहब की हर बात में दखल देते थे. அவர் வந்து அந்த மேனேஜர் வந்து ராஜாவினுடைய ஒவ்வொரு செயலையுமே வந்து அவர் தலையிடுகிறார். अपने को राजा का हित चिंतक दिखाते थे लेकिन उल्टा काम करते थे. அவர் வந்து अपने को राजा का हित चिंतक दिखाते थे, அவர் வந்து ராஜாவினுடைய நன்மைக்காக தான் அவர் வந்து சிந்திக்கணும், ஆனால் வந்து அவர் அந்த வேலையில் இல்லாமல் அதை விட வேறு வேலையில் அவர் ஈடுபடுறாரு. जब उन्हें पता चला कि राजा साहब तिजोरी लेखक को दे रहे हैं तो यह कहकर रोक दिया कि तिजोरी रियासत के लिए बहुमूल्य है. அதே மாதிரி தான் இப்போ வந்து தெரிய வருது இவருக்கு, இந்த மாதிரி லேக்கக்கு வந்து திஜோரியை வந்து கொடுக்க ராஜா தயாராகிருக்காரு அப்படின்னு. அதை தெரிஞ்சதும் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரோக் தியா, அதை வந்து தடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா திஜோரி வந்து இந்த ரியாசத் அரண்மனையினுடைய ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள். கமானி को लिखकर इसे खुलवा देंगे. फिर उन्होंने लेखक को उपदेश दिया कि राजा अभी वयस्क नहीं हुए हैं,
ऐसे में उनको फुसलाकर रियासत की चीज़ों मांगना अनुचित है. அதோடு இல்லாமல் அவர் லேக்கக்கு வந்து உபதேசம் பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ராஜா வந்து இன்னும் வந்து மேஜர் ஆகலை, அவர் வயது வந்த ஒரு மனிதராக இல்லை. அதனால் அவரை நீ வந்து கவர்ந்து இழுத்து அதன் மூலியமாக வந்து அவர்கிட்ட பொருள் வந்து கேட்குறது வந்து ஒரு பொருத்தமற்ற செயல் அப்படின்றாரு. அசல் மே மேனேஜர் கா மன் திஜோரி பர் லல்சா கயா தா. உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு இந்த எண்ணமெல்லாம் கிடையாது. மேனேஜருடைய மனசில் வந்து அந்த திஜோரியின் மேலே ஒரு ஆசை இருந்தது. வே உஸ் खूबसूरत चीज से अपनी कोटी की शोभा बढ़ाना चाहते थे. அவர் வந்து அந்த அழகான பொருளை வந்து தன்னுடைய வீட்டில் வச்சோம் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கே வந்து ஒரு அழகு சேர்க்கும் அப்படின்னு அவர் விரும்பினார். உசே அப்னி கோட்டி பர் பகுன்ஷுவா பி தியா. அதே மாதிரி தன்னுடைய வீட்டுக்கும் அதை அனுப்பிச்சி வச்சிடுறாரு. कुछ ही दिन बाद रात के समय मैनेजर की कोठी पर डाका पड़ा. அதை அந்த இதை எடுத்துகிட்டு போனதும் 2-3 நாள் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு மேனேஜரோட வீட்டுக்கு டாக்கா அப்படின்னா கொள்ளையர்கள் வராங்க. डाकुओं का दल चौकीदार के हाथ पांव बांधकर अंदर घुस गया. அந்த திருடங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சௌக்கிதார் அப்படின்னா காவலாளி, அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற காவலாளியுடைய ஹாத் பாவ் கை கால்களை வந்து கயிறால் கட்டிட்டு உள்ளே வர்றாங்க. மேனேஜர் கி பத்னி மாயா கே கயி ஹுயி தி. மேனேஜருடைய ஒய்ஃப் வந்து தன்னுடைய அம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. டாக்குவோம் கோ கர் கே அந்தர் குச் நஹி மிலா. அதனால் இந்த திருடர்களுக்கு வந்து அந்த வீட்டில் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு வேல்யூபிளான திங்கும் கிடைக்கல. உன்கி நசர் திஜோரி பர் படுகயி. அவங்களுடைய பார்வை வந்து அந்த திஜோரியின் மேலே பட்டது. டாக்குவோன்னே மேனேஜர் கோ ஜகாக்கர் திஜோரி கி சாபி மாங்கி. இப்போ அந்த திருடங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேனேஜரை வந்து எழுப்பி அந்த திஜோரினுடைய சாவியை கேட்குறாங்க. डर के मारे मैनेजर के मुख से आवाज़ नहीं निकल रही थी. ரொம்ப பயந்து போயிருந்த மேனேஜருடைய வாயிலிருந்து வார்த்தையே வரல. उन्होंने कहा कि यह नंबर से खुलती है. அவர் சொல்கிறாரு, பயந்து போய் இந்த மாதிரி வந்து அது நம்பரால் திறக்கப்படக்கூடியது அந்த திஜோரி. டாக்குவோன்னே நம்பர் மாங்கா. இப்போது திருடங்க வந்து நம்பர் கேட்குறாங்க, அது எந்த நம்பரில் திறக்கணும் அப்படின்னு சொல்லி. மேனேஜர்னே கஹா கி முஜே மாலும் நஹி ஹை. மேனேஜர் சொல்கிறாரு, எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது அப்படின்னு. டாக்குவோன்னே சோச்சா கி மேனேஜர் ஜூட் போல் ரஹா ஹை. திருடங்க நினைக்கிறாங்க இவன் வேணும்னே பொய் சொல்கிறான் அப்படின்னு. லாத்தே और गुम से காத்தே மேனேஜர் கா புரா ஹால் ஹோ கயா. அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த குச்சியால் அது இதுன்னு வச்சு பயங்கரமாக அடித்து மேனேஜரை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அவருடைய மேனேஜரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுது, அந்த அளவுக்கு அடிச்சிடுறாங்க. அகலே தின் உன்ஹோனே चुपचाप तिजोरी को राजा साहब के कमरे के बाहर पहुंचा दिया. அடுத்த நாள் வந்து அவர் ஒன்றுமே பேசாமல் அந்த திஜோரியை மறுபடியும் ராஜாவுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிடுறாரு. नंबरों वाली तिजोरी से अपनी कोटी की शोभा बढ़ाना का उनका शौक पूरा हो गया. அந்த நம்பரும் வாலி திஜோரி அதன் மூலியமாக வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அழகு சேர்க்கும் அப்படின்னு அவர் நினச்ச அவருடைய எண்ணம் வந்து தப்பாக போயிடுச்சு. அது என்ன இருக்கும்னா, அந்த திருடங்க வந்து ஒரு பெரிய ஒரு கம்பியில் வந்து பழுக்க காய்ச்சி இவனுக்கு சூடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஏன்னா வந்து இவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கம்பியை எடுத்துகிட்டு போய் வைக்கிற சமயத்தில் வெளியிலேருந்து ஒரு திருடன் ஓடி வருவான். இந்த மாதிரி வெளியில் வந்து நம்ம கை கால்களை கட்டி வச்சுருந்த காவலாளி வந்து ஓடிட்டான், தப்பிச்சிட்டான், அதனால் அவன் போய் வேறு யாரையெல்லாம் கூப்பிட்டு வரான், அதனால் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. உடனே அடுத்த நாள் அந்த திஜோரியை வந்து எதுவுமே பேசாமல் மேனேஜர் வந்து திருப்பி அனுப்பிடுவார். राजशाही बंद होने पर जब लेखक विदा हुए तो राजा साहब ने एक उपहार के रूप में यह तिजोरी लेखक को दे दी और अपने खर्च से लेखक के गांव तक पहुंचा दी. ராஜ்சாஹி அப்படின்னா ராஜாவுடைய அந்த வேலையிலிருந்து லேக்கக்கு வந்து அவருடைய ஓய்வு காலம் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு விரும்பினேன்.
ராஜா வந்து அந்த திஜோரி வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பார் இல்லையா லேக்கக்கு, அதனால் அந்த திஜோருடைய தன்னுடைய செலவாகவே வந்து அப்பனே கர்ச்சுமே தன்னுடைய செலவிலேயே வந்து லேக்ககனுடைய வீட்டிற்கு அந்த கிராமத்திற்கு அனுப்பிச்சி வச்சிருவார். लेखक इसे अस्वीकार भी नहीं कर सकते थे क्योंकि राजा साहब ने बड़े प्रेम से एक यादगार के तौर पर भेंट की थी. அதாவது இப்போ வந்து லேக்கக்கு வந்து என்ன எதிர்பாராமல் அவர் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சிட்டார் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறேனே அவருக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரொம்ப பாசமாக வந்து ராஜா வந்து தனக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு இந்த கிஃப்டை அப்படின்னு. भले ही लोग कहते रहे कि इसे अंदर क्यों नहीं रखते, लेखक इस बहुमूल्य वस्तु से कमरे की शोभा बढ़ाना नहीं चाहते. அதை வந்து ஆனால் அவர் வெளியிலே வச்சிருவார் லேக்கக். ஏன்னா இதில் என்னென்ன நடந்தது இது மூலியமாக மேனேஜரோட இல்லத்தில் திருடங்க வந்தாங்க, அதனால் மேனேஜருக்கு என்னென்ன ஏற்பட்டுச்சு அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து வீட்டுக்கு வெளியிலேயே வச்சிருவார். இதை பார்த்தவங்க வந்து ஏன் இதை வந்து உள்ளே வைக்காமல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து லேக்கக் வந்து இந்த ரொம்ப வேல்யூபான பொருளை வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சு அதன் மூலியமாக தான் அழகு சேர்க்க அவர் விரும்பலை. इसलिए कि उन्होंने मैनेजर के अनुभव से जान लिया है कि बहुमूल्य वस्तुएं कभी कभी मुसीबत का कारण भी बन सकती हैं. ஏன் அப்படின்னா மேனேஜருடைய வீட்டில் நடந்த விஷயம் அவருக்கு தெரியும். அது மூலியமாக வேல்யூபிளான பொருளை வந்து தன்னுடைய இல்லத்தில் வச்சு அதன் மூலியமாக அவருக்கு சிக்கலை ஏற்படுத்த அவர் விரும்பலை. அதன் மூலியமாக பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதனால் அவர் அந்த திஜோரியை வந்து வெளியிலேயே வச்சுருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாராம்சம் புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.